எபிரேயர் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி சங்காரம் ஆகிறார்கள் என்பதை எழுதி கொடுத்திருக்கிறார் நமக்கு. எபிரேயர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து, கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? எகிப்திலிருந்து ஆண்டவர் தோளின் மேல தூக்கி சுமந்துகிட்டு வர்றாரு, அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க மாம்ச சிந்தையின்படி அவங்க பார்க்குறாங்க, வனாந்தரத்தை பார்க்குறாங்க. அவங்க ஆவியின் சிந்தையை கொண்டு தேவ உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற காரியம் தோளில் சுமந்து கொண்டு போறாரு பிதா. அது அவங்களுக்கு தெரியாது. அதை காணக்கூடிய கண்கள் அவர்களுக்கு இல்லை. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. நீ மாம்ச சிந்தையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சவம் வனாந்தரத்தில் விழும். நீ புலம்பும் பொழுது, நீ முறுமுறுக்கும் பொழுது, நீ துக்கப்படும் பொழுது, நீ வேதனைப்படும் பொழுது, நீ கண்ணீர் விடும் பொழுது, நீ கதறும் பொழுது, தேவனுடைய மார்க்கத்தை உணராத படிக்கு, அவர் உன்னை சுமந்து கொண்டு போகிறதை நீ உணராத படிக்கு, திரை ஆவிக்குரிய உலகத்தில் திரைக்கு பின்னாடி கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை காண முடியாத குருடனாக நீ இருக்கும் பொழுது, இம்மைக்குரிய காரியத்தை மட்டும் காணக்கூடிய மனுஷ சிந்தையில் நீ இருக்கும் பொழுது, உன்னுடைய சவம் வனாந்தரத்தில் விழும். இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஜீவன் உள்ளவங்க யாரும் இல்லை. ஏன்? மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை குறித்து பரலோகத்தில் நடக்கிற காரியங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது, சம்பந்தப்படுத்தவே தெரியாது. அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிட்டு, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க போக கூடாததுக்கு காரணம் வனாந்தரம் அல்ல, பசி அல்ல, பட்டினி அல்ல, அங்கே இருக்கக்கூடிய பசிதாகம் எதுவும் அல்ல, எந்த உபத்திரவமும் அல்ல. அவர்கள் போக முடியாதபடிக்கு தடையாய் அவர்களுடைய சவம் வனாந்தரத்தில் விழுந்ததற்கு உபத்திரவம் காரணம் அல்ல. ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. அவர்களுடைய சிந்தையை மாற்றவில்லை. ஒரு மனுஷன் சிந்திக்கிற பிரகாரமாக சிந்திக்கிறாரே தவிர, அவர் என்னை தகப்பன் சுமக்கிறது போல சுமந்து கொண்டு போகிற ஆவிக்குரிய தாற்பரியத்தை உணர்ந்து கொள்ள முடியாதவர்கள் தான் அவிசுவாசிகள். இந்த அவிசுவாசிகள் தான் அழிந்து போனாங்க. நம்ப முடியாதவர்கள், உன்னத ராஜ்யத்தில் பரலோகத்தில் திரைக்கு பின்னாக நடக்கக்கூடிய வகையை உணர்ந்து கொள்ள முடியாதவர்கள், அறிந்து கொள்ள முடியாதவர்கள். அவைகளை நாங்கள் யோசித்து பார்க்க மாட்டோம். எங்களுக்கு கண் காட்டுறவைகள் தான் எங்களுக்கு, எங்க வியாதி குணமாகணும், இதுதான் எங்களுக்கு பெருசு, நாங்கள் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்பது எங்களுக்கு பெருசு அல்ல. இவர்கள் தான் சங்காரமானார்கள். அவர்கள் அழிந்து போனது உபத்திரவத்தினால் அல்ல, அவர்கள் அழிந்து போனது அவிசுவாசத்தினால். இந்த பிசாசானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம் இல்லையா? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். இந்த பிசாசின் பின்னணியே என்ன அப்படின்னா, திரைக்கு பின்னாடி தேவனுடைய ராஜ்யத்தில் ஆவிக்குரிய உலகத்தில் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற, எனக்காக அவர் படுகிற பிரயாசம் எதையும் நான் காண முடியாதபடிக்கு இந்த காண்கின்ற இந்த பௌதிக உலகத்தில் உள்ளவைகளை மட்டும் காணும்படியாக கண்களை குருடாக்கி அவர்களை தேவனுக்கு விரோதமாக எழுப்பி விட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி உனக்கு காணக்கூடிய கண்கள் இல்லை, உன் மனத்தில் மனம் பிரகாசம் அடையவில்லை, மனக்கண் குருடாக்கி வைத்திருக்கிறாய் பிரபஞ்சத்து தேவன். நீ இந்த உலகத்தை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்க, என் வாழ்க்கையில் இந்த உபத்திரம், என் வாழ்க்கையில் இந்த பாடு, இந்த போராட்டம் என்று பௌதிகத்தையே நீ நோக்குகிறாய். அது அனித்தியமானது, அது அனித்தியமானது, எல்லாம் வஞ்சகத்திற்குரியது. அதற்கு பின்னணி இருக்கே, அதுதான் ஆவிக்குரியது, அது நித்தியமானது,
காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், அது சத்தியம். அதை காணாதபடிக்கு கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறார். இதை உணரணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு இன்னைக்கு ஜனங்களுக்கு யாருக்குமே ஒரு சமாதானம் உள்ள, ஒரு இளைப்பாறுதல் உள்ள, ஒரு சந்தோஷம் நிரம்பிய, ஒரு குதூகலம் நிரம்பிய, ஆரவாரம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ விடாதபடிக்கு மாம்ச சிந்தையில் சிக்க வைக்கும்படியாக சம்பவங்கள், சூழ்நிலைகளுக்கு வேற ஒரு சாயத்தை பூசி ஜனங்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார். யாருமே ஒரு சந்தோஷம், கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாரும் ஒரு சந்தோஷமான இளைப்பாறுதலுக்குள்ள ஒரு வாழ்க்கைக்குள் வராதபடிக்கு ஏதோ 1-2 பேர் தான். மற்ற எல்லாரையும் அவனுடைய சிறைச்சாலைக்குள்ள அவன் அடைச்சு வச்சிருக்கிறான். அதே அதிகாரத்தில் 6வது வசனத்துல பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4:6, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். உன் வாழ்க்கையில இருள் இருந்துன்னா அதுல இருந்து வெளிச்சம் வராதா? ஏன் சிந்திக்க மாட்டேங்கிற? மரித்தோரை ஆண்டவர் உயிரோடு எழுப்ப மாட்டாரா? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்க மாட்டாரா? அது அவ்வளவு பௌதிக சட்ட திட்டத்துக்கு அப்பாற்பட்டது. நீ பௌதிகத்தை தானே பார்க்கிற, மாம்ச சிந்தையை தானே கொண்டு இருக்கிறாய். அதில் நீ ஒரு தீர்மானம் எடுக்கிற, இது எனக்கு கேடு, இது எனக்கு நன்மை, இது எனக்கு வராது, இது என்னை விட்டு போயிட்டது. புலம்பல் புலம்பல். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இருளில் இருந்து ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வருவாரு. அது முதல் அதிகாரத்தில் தானே சொல்றாரு. அதிலே தேவன் வானத்தை பூமியும் படைத்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அடுத்த வசனம், 3வது வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்போ வெளிச்சம் இருந்ததா? வெளிச்சம் இல்லைல்ல, இருள் தானே இருந்தது. அந்த இருள்ல இருந்து வெளிச்சத்தை உண்டாக்க முடியுமா அவரால்? முடியும். ஆனா ஒரு பௌதிக மனுஷனுக்கு இருளில் இருந்து வெளிச்சத்தை உண்டாக்க முடியுமான்னா முடியாது. இருள் வந்தாச்சுன்னா என் சாப்டர் முடிஞ்சது, என் லைஃப் முடிஞ்சது. கல்லறையிலிருந்து வெளியே தூக்கிட்டு வர்றாருல. ஒவ்வொரு மனுஷன் இன்னைக்கு பூமியில் வாழ்கிறார். மனுஷ வாழ்க்கை கல்லறை வாழ்க்கை தான். கல்லறை வாழ்க்கையில இருந்து அவர் வெளியே கொண்டு வருவார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ ஆவிக்குரிய உலகத்தில் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பௌதிக சட்ட திட்டங்களை எல்லாம் தூக்கி குப்பையில் எறியும். பௌதிகத்தை நாம் பார்க்க வேண்டியதல்ல, அது பொய்யே. தேவனை பொறுத்தவரையில் பௌதிக சட்ட திட்டங்கள் எல்லாம் பொய், வஞ்சகம். அதை நம்பாதே. உன் வாழ்க்கையில இருள் இருக்கிறதா? தேவன் என்ன சொல்றாரு? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இருள் இருக்கா? நான் அதை வெளிச்சமாக்குவேன். பௌதிக சட்ட திட்டத்தின்படி வெளிச்சமாக்க முடியாது, ஆனா நான் வெளிச்சமாக்குவேன். நீ உன் மாம்ச சிந்தையை ஒழித்து போடு, அது உன்னை வஞ்சிக்கும். அதுதான் உண்மையை போல இருக்கும். பௌதிக சிந்தை, மாம்ச சிந்தை, நாம் காண்கிறவைகள் அதுதான் உண்மை. காணாத ஆவிக்குரிய உலகத்தில் உள்ளது எதுவுமே உண்மை அல்ல, அது பொய். அப்படி தெரியும். ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாக தெரியும், மாம்ச சிந்தை மெய்யாக தெரியும். மாம்ச சிந்தை தான் பொய், தேவனுடைய வார்த்தை மெய். அதை எடுத்துக்கொள். அது நிறைவேறாமல் அவரிடத்துல திரும்ப போகவே போகாது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேறும். நம்பு. அது பௌதிகத்துக்கு விரோதமாகவே இருக்கும். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எங்க இருதயம் என்ன வெளிச்சமா? ஒரு மனுஷனுடைய இருதயம் வெளிச்சமா? மாம்ச சிந்தையில் அவ்வளவு இருள் தானே. மனுஷன் என்றால் மாம்சம், மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை இருள். இந்த மாம்ச சிந்தை பிறக்கின்ற இந்த இடத்திலே தேவனுடைய சிந்தை உற்பத்தியாகும். அதான் வெளிச்சம். இதை செய்ய. இப்படி ஒரு வெளிச்சம் உனக்குள்ளே இருந்து பிரகாசிக்க ஆரம்பித்தால் 8வது வசனம் நிறைவேறும். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. இதான் வெளிச்சம். நெருக்கம் வந்தாச்சுன்னா நொறுங்கி போவோம், அது இருள். இப்போ நெருக்கம் எவ்வளவு எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, அது எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அது பொய்யே.
அந்த நெருக்கம் எங்களை சேதப்படுத்த முடியாது. அது பௌதிகம், அது பொய். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் உங்களுக்கு ஒடுக்கம் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையை நம்பு. அந்த நெருக்கம் எல்லாம் அந்த நெருக்கத்துக்கு நெருக்கத்தை கொடு. இதுதான் உண்மை. நெருக்கம் வந்தாச்சுன்னா, ஒடுக்கம் வந்தாச்சுன்னா, நாங்க நெருக்கம் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போயிடுவோம். பிரச்சனைகள் வந்தா நாங்க ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும் என்பது மாம்ச சிந்தை. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? எந்த பிரச்சனையும் உன்னை சேதப்படுத்த முடியாது. நீ தேவனுடைய பிள்ளையானால் அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றுக்கும் பின்னணி என்னிடத்தில் இருக்கிறது. நீ இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? இந்த உபத்திரம் என்று சொல்லுகிறது, நீ ஒரு உளையான சேற்றில் பயங்கரமான குழியில் இருக்கிறாய். பௌதிக உலகத்தில் நீ இருக்கிறாய். எந்த நேரத்திலும் உனக்கு மரணம் சம்பவிக்கும், ஆபத்து சம்பவிக்கும். நீ பாதாளத்துக்கு போறதுக்கு உன் தலைக்கு மேல கத்தி தொங்கிக் கொண்டே இருக்கிறது. உன்னை அந்த இடத்தில் இருந்து உன்னை உயிர்ப்பிக்கிறதற்காக நான் எடுக்கிற பிரயாசங்கள் இவைகள். இதன் பின்னணி அப்படி இருக்கும். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் இவைகளை ஏற்றுக்கொள்ளான். இவைகள் அவனுக்கு பைத்தியமாக இருக்கும். அப்படித்தான் சொல்றார் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல. அவர் பிரித்து காண்பிக்கிறார். மாம்ச சிந்தை உள்ளவன் எப்படி இருப்பான், ஆவியின் சிந்தை உள்ளவன் எப்படி இருப்பான் என்று அவர் பிரித்து காண்பிக்கிறார். எழுதியிருக்கிறபடி 9வது வசனம், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை. கர்த்தர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்ன்றது ஒரு மாம்ச சிந்தைக்கு, ஒரு மனுஷனுக்கு புரியாது. அவன் உபத்திரவன் தான் சொல்லுவான். அவர் ஏற்படுத்தி கொடுக்கிற மகாபரிய பொக்கிஷத்தை, மகாபரிய ஐஸ்வர்யங்களை இவன் உபத்திரவம் என்றுதான் பார்ப்பான். அவருடைய அன்பு, அவரிடத்தில் அன்பு கூறுவவர்களுக்கு அவர் என்னென்ன செய்ய போகிறாரு, அவை எல்லாம் பௌதிக சிந்தையின்படி அவனுக்கு ஒன்றும் புரியாது. 10வது வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ அவைகளை தேவன் தம்முடைய ஆவியினால் வெளிப்படுத்தி இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு மனுஷ சிந்தையினால் அறிய முடியாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய சிந்தையால், அவருடைய வார்த்தையினால், அவருடைய ஆவியால் அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்ல. ஆபிரகாம் எப்படி சிந்தித்தார், இயேசு எப்படி சிந்தித்தார்? வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். மாம்ச சிந்தை மரணம். மனுஷனுடைய சிந்தையினால் நீ பாதாளத்துக்கு தான் போவாய். தேவ சிந்தை, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இன்னைக்கு சமாதானம் இல்லை. உலகத்துல பிரச்சனைகள், எல்லாரும் பிரச்சனையில உட்கார்ந்து என்ன காரணம்? ஆவியின் சிந்தை உனக்கு இல்லை. பரலோகத்தில் நடக்கின்ற காரியங்களை குறித்து அவர் உனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும் போது நீ அதை அலட்சியம் பண்ணுகிற இடத்துல அது பொய்யாக பார்க்கிறாய். பௌதிகம்தான் உண்மை என்று பார்க்கிறாய். சத்தியத்தை பொய்யாகவும் பொய்யை சத்தியமாகவும் பார்க்கக்கூடிய மாம்ச சிந்தை உனக்கு இருக்கும் பொழுது சமாதானம் எப்படி இருக்கும்?